ஹலோ மக்களே, நைட் சாப்பாடுக்கு பரோட்டா ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ எப்படி எங்கள் செஃப்ஸ் எல்லாம் செய்கிறாங்கன்னு பார்ப்போமா? என்னடா தம்பிங்களா, நம்ம கடை பரோட்டா கடை மாதிரி வேலை நடக்குது. பரோட்டா ஃபுல்லாக வீசி தயாராக இருக்குது. அதுக்கடுத்து மொதல் சாம்பிளுக்கு ஒரு பரோட்டா போடுறோம். ப்ளைன் பரோட்டாவை போட்டு நல்ல கிறிஸ்பியாக நாங்கள் ரெக்டாங்கிள் ஷேப்பில் போட்டு எடுக்கிறோம். கிறிஸ்பியாக போட்டு நல்ல ப்ரௌனாக வருது பாருங்கள் மக்களே, பார்க்கவே ஆசையாக இருக்குது. ஏற்கனவே நாங்கள் நேற்று நைட்டு சாப்பிட்டோம். இப்போ புதுசாக பார்க்கும்போது இந்த வீடியோ சூப்பராக ஆசையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னா முட்டை ரொட்டி. அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், பெப்பர், உப்பு போட்டு முட்டையை கலக்கி வச்சுருக்கோம். ப்ளஸ் இப்போ பரோட்டாவை போட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம கலக்கி வச்ச ஆம்லேட் மாதிரி ரெடி பண்ணி வச்ச மாதிரி அதை போட்டு ரேப் பண்ணிடுறோம். இது ஸ்லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் உள்ள முட்டையும் ஃபுல் குக் ஆகிருக்கும். சில பேர் ஹாஃப் குக்காரவங்க ஓகே. என்ன மாதிரி ஃபுல் குக் சாப்பிட்றவங்களுக்கு எனக்கு இந்த ஹாஃப் பாயில் ஐட்டம்ஸ்லாம் பிடிக்காதுங்கிறனால ஃபுல் குக் தான் தேவை. அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் அதை குக் பண்ணால் தான் உள்ளே ஃபுல்லாகவே முட்டை வெந்திருக்கும். நான் அதனால தான் கடையில் சாப்பிட்றது இல்லை, உள்ளே முட்டை வெந்திருக்காதுன்னு. தாய்லாந்து, மலேசியாவில் வெட்டி கொடுக்குற மாதிரியே கட் பண்ணிட்டீங்களே. மக்களே, சுட சுட முட்டை ரொட்டி, அதை சிக்கன் குழம்பு மத்தியானம் வச்சதில் இப்படி டிப் பண்ணி ஊற வச்சு சாப்பிடணும். இப்போ நான் லைட்டாக டிப் பண்ணி சாப்பிட்றேன். சூப்பர். இப்போ பரோட்டா சாப்பிட்டு நான் டேஸ்ட் பார்க்குறேன். பரோட்டா எனக்கு பிடிக்காதனால கம்மியாக சாப்பிட்றேன் மக்களே. உலகம் நம்பிடும். இங்கே பசங்களே சிரிக்கிறாங்க. ஃபைனலி ரொட்டி, மீன் கறி அண்ட் தென் சிக்கன் கறி, முட்டை ரொட்டி. உங்களுக்கு 2 வைக்கவா? ப்ளஸ் எனக்கு 1.